கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம், சிம்சன் நகர், சிஎஸ்ஐடிஏ தூய ஆலயம், பெதஸ்தா மருத்துவமனை, அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாம். கோவை சிவாஜி காலனி பகுதியில் செயின்ட் பீட்டர்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இங்கு கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம், சிம்சன் நகர், சிஎஸ்ஐடிஏ தூய ஆலயம், பெதஸ்தா மருத்துவமனை, அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பாக இலவச கண் பரிசோதனை முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை கவுண்டம்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் கந்தசாமி கலந்து கொண்டு இம்முகாமினை பார்வையிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்த முகாமில் பொதுமக்களுக்கு கண்களில் புரை விழுதல், நீரழுத்த நோய், மாலைக்கண் நோய், சீழ்நீர் வடிதல், தூரப்பார்வை, கிட்டப்பார்வை ஆகியவற்றிற்கான பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு இவற்றில் ஏதேனும் குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பெதஸ்தா மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஐசக் கிறிஸ்டியன் மோசஸ், செயின்ட் பீட்டர்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் தாளாளர் தாய் ரோமலோ வான்மதி, தூய மீட்பர் ஆலயத்தின் பொருளாளர் மோகன்குமார், பெதஸ்தா மருத்துவமனை மேலாளர் ஆலிவர் பிரீமேன், சிவாஜி காலனி குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன், ஜபா, வர்ஷா, வர்ஷினி, மோகன்ராஜா, கவுண்டம்பாளையம் அமுல்ராஜ், பத்மாவதி, பால்ராஜ், வழக்கறிஞர் குமாஸ்தா செல்வராஜ், கவுன்சிலர் மாலதி மற்றும் சிஎஸ்ஐ தேவாலய ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.